என்ன மாமா சொல்ற? நீ இன்னைக்கே போய்தான் ஆகணுமா? அடியே லூசு, எனக்கு மட்டும் உன்னை விட்டு போகணும்னு என்ன ஆசையா? ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, வேலைக்கு போய்த்தானே ஆகணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், எனக்கு புரியுது. ஆனா இங்க நான் மட்டும் தனியா இருப்பனே. ஏய், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஏன் உங்க அம்மா இருக்குது, இப்படியே கவலைப்பட்டுட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? என்னைக்கா இருந்தாலும் நான் வேலைக்கு தானே போகணும். இதெல்லாம் சரிதான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு நாளைக்கு போ மாமா. உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன மாமா நீ பாட்டு பாடுற? நான் உன்னை இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போன்னு சொன்னேன். அதான் பாட்டிலேயே சொல்லிட்டேன்ல, உன்னை விட எனக்கு இந்த உலகத்துல எதுவும் வசந்தது இல்ல. நாளைக்கே போறேன், போதுமா? தேங்க்ஸ் மாமா. நான் உனக்காக சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன், நீ போய் குளிச்சிட்டு வா. நித்யா, நீ சந்தோஷமா இருக்கியா? ஏன் மாமா உனக்கு அப்படி ஒரு கேள்வி? எதுக்கு? இல்லடி, நீ ஆசைப்பட்ட எதுவுமே நான் உனக்கு வாங்கி தரல, உன்னை வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போல. அப்புறம் இந்த ஊர்லயே உன்னை வச்சுட்டு இருக்கேன். இன்னும் நாம 2 பேருக்குள்ள பேசி பழக வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்குள்ளேயும் நான் உன்னை விட்டுட்டு போறத நினைச்சா உனக்கு கவலையா இருக்கும்ல? ஐயோ போ மாமா, நீ என்னை கட்டிக்கிட்டதே பெரிய விஷயம். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் நாம 2 பேரும் சேர்ந்து வாழத்தானே போறோம். ஏன் மாமா இப்படி பேசுற? இல்லடி, அந்த மாலதி என் மனசுல ஏற்படுத்திட்டு போன காயம் இன்னும் எனக்கு ஆறல. நான் அவளை விட்டுட்டு வந்தது பெரிய தப்புன்னு அவ என்னை தினம் தினம் குத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கா. மாமா நீ இன்னும் அவளை மறக்கலையா மாமா? சேச்சே, அவ மேல இப்ப எனக்கு எந்த ஈடுபாடும் கிடையாது. என் மனசுல அவள மேல வெறுப்பு தான் வருது. எனக்கு அவளை கண்டாலே இப்ப கோபம் தான் வருது. அவ என்னை அந்த அளவுக்கு பாடா படுத்தியிருக்கா. என்னை கடத்திட்டு போய் வச்சு என்னை டார்ச்சர் பண்ணியிருக்கா. என் மனசுல அவளுக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. இப்ப அவ என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி, அவ்வளவுதான். ஆனா அவ மேல நான் அளவுக்கு அதிகமா பாசமும் காதலும் வச்சிருந்தது உண்மைதான். நான் இந்த கல்யாணமும் எங்க அம்மாவால தான் பண்ணிக்கிட்டேன், உன்னையும் எங்க அம்மாவால தான் கட்டிக்கிட்டேன். ஆனா உன் நடவடிக்கை என் மனசுல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆதரவையும் அன்பையும் தருது. உன்னை நான் மனசார புரிஞ்சுக்கிட்டேன். நீ என் பொண்டாட்டியா என் மனசுக்குள்ள இருக்க. அப்ப ஏன் மாமா இப்படி சங்கடப்படுற? இல்லடி, நான் அவளை ஏமாத்திட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துச்சு. ஆனா எப்போ அவ என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாலோ அந்த குற்ற உணர்ச்சி காணாம போயிருச்சு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமேனு நான் சங்கடப்பட்டது உண்மைதான். என் ஃப்ரெண்டு என்னை விட ரொம்ப நல்லவன். அவன் அவளுக்கு புருஷனா கிடைச்ச பிறகு என் மனசுல உள்ள அந்த சங்கடமும் மறைஞ்சுதான் போச்சு. ஆனா அவ என்ன நாளுக்கு நாள் துரோகி அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை விட்டு கண்காணாத தூரத்துக்கு நாம போனாதான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்க முடியும்னு என் மனசுக்குள்ள ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதான் இந்த வேலைக்கு ட்ரை பண்ணேன். இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. நான் முதல்ல போய் அங்க ஜாயின் பண்ணிட்டு உனக்கும் ஒரு வீடு பார்த்துட்டு உன்னை நான் அங்க கூப்பிட்டுக்கிறேன். நம்ம வாழ்க்கைய நாம சந்தோஷமா ஆரம்பிப்போம். மாமா ஐ லவ் யூ மாமா. நீ கவலைப்படாத, நாம சந்தோஷமா தான் இருப்போம். ஐ லவ் யூ டூடி. நீ இந்த குழந்தைத்தனமா பேசுறது தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன்னை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். அதுதான் என் ஆசை. கவலைப்படாத மாமா, நாம எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்போம். நீ எதுக்கு இப்படி கவலைப்படுற? ஐயோ நம்ம அசோகா இது என்னமா பேசுறான்? இவன் பேசுறத பார்த்தா நமக்கே வெக்க வெக்கமா வருது. ஐயோ மைனிட்டு போய் உடனே சொல்லுவோம். 2 பேரும் ஒரே ரொமான்ஸ் மூட்ல தான் இருக்காங்க. சரிடி, நீ போய் துணியை மாத்திட்டு வா, நாம வெளியே போவோம். எங்கெங்க போறோம்? எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அதான் அப்படியே நாம 2 பேரும் போய் வாங்கிட்டு வெளியே போயிட்டு வருவோம். சரிங்க, நீங்களே கிளம்புங்க. நான் அந்த 10 நிமிஷத்துல டக்குன்னு கிளம்பிட்டு வந்துடுறேன். சரிடி. எங்க போனாரு இந்த மனுஷன்? ஆளையே காணோம். இன்னைக்கு இந்த பையன்
வேற ஊருக்கு போகணும் தானே, எல்லா சாமானும் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டா ஆளையே காணுமே. போன இடம் வந்த இடம் தான் உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கு என்ன மாராசை, யாராவது 4 பேர் கிடைச்சிடக்கூடாது, நின்று 1 மணி நேரம் கதையை பேசிட்டு வர வேண்டியது. சட்டுப்பட்டுனே நேர காலத்தோட பையனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஊருக்கு அனுப்பி விட வேண்டாம். என்ன பல்ல காட்டிக்கிட்டு வந்து நிக்கிற என்ன? ஐயோ மைனி, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே சந்தோஷத்துல குதின்னு குதிப்பியே. அப்படி என்ன விஷயம் சந்தோஷத்துல குதிக்கிற அளவுக்கு? நீ இத்தனை நாளும் அசோக்கு அந்த பிள்ளைய புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா ஒன்றும் தெரிய மாட்டேங்க. 2 பேரும் பட்டும் படாமலும் இருக்காங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்களோ மாட்டாங்களோ. அந்த பிள்ளைய நினைச்சிட்டு இருந்தவனை பிடிச்சி இந்த பிள்ளைக்கு கட்டி வச்சுட்டேனே, இவன் அவளை நினைச்சு அவளை மறந்துட்டு இவளை நினைப்பானா, இவளை ஏத்துக்குவானா, அப்படி இப்படின்னு புலம்புன்னு புலம்பிட்டு இருந்தியல்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இனி நானு அசோக் ரூம்ல போய் பார்த்தேனா, ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு ரொமான்ஸ் விடுறது என்ன. அசோக்கு ஊருக்கு போறான்ல, அதனால அந்த பிள்ளை கவலைப்பட்டுக்கிட்டு மாமா என்னை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு கேட்கறது என்ன. இவன் உன்னை விட உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்லன்னு பாட்டு பாடுறான். எனக்கு பார்க்க ஆச்சரியமா இருந்துச்சு மைனி. என்ன மைனி, நான் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்க ஒன்றும் சந்தோஷப்படாம இப்படி ஆன்னு வாயை பழந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்காங்க தெரியுமா, நல்லா பேசிக்கிறாங்க மைனி. அடச்சி, அடுத்த ஒரு பெட்ரூம் போய் எட்டி பாப்பியோ, அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு. உனக்கு என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? என்ன மைனி நீங்க லூசுத்தனமா பேசுறிய? அடுத்த ஒரு பெட்ரூம் போய் நான் எங்க எட்டி பாக்குறேன்? நம்ம அசோக் ரூம் தானே, என்னமோ பாட்டு சத்தம் கேக்குதேன்னு போய் பார்த்தேன். அங்க பார்த்தா ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு ரொமான்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. அதான் உங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவேலன்னு வந்தா நீ இப்படி பேசுறியே. அட கூறு இல்லாதவள, நான் அன்னைக்கு அவன் பொண்டாட்டியை புரிஞ்சுக்குவானா வச்சுக்குவானான்னு சொன்னது என்னமோ உண்மைதான். அது இத்தனை நாள் ஆயிட்டு கல்யாணம் முடிஞ்சு என்னதான் இருந்தாலும் நித்யா தான் இனிமே அவன் பொண்டாட்டி. அவன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி மாலதி, அவளையவா நினைச்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்சமா மறந்துட்டு அவன் உண்மையே புரிஞ்சுக்கிட்டு இவ கூட வாழ ஆரம்பிச்சிருவான். அது உனக்கும் புரியணும். இப்ப போய் அவன் பெட்ரூம் போய் எட்டி பார்த்துட்டு வந்திருக்கியே, அசிங்கமா தெரியல? வாங்க மேனி, நீங்க தான் விதர்ப்பமா நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்கல. நான் என்ன ராத்திரியிலையா போய் எட்டி பார்க்குறேன்? பகல்ல தானே சும்மா அந்த பக்கம் போனேன், பாட்டு சத்தம் கேட்டுச்சேன்னு என்னடான்னு பார்த்தா ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தாவோ. இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் அவனுக்கு அத்தை தானே, நான் தான் அவனை தூக்கி வளர்த்தேன். அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. போங்க மைனி, நீங்கள் தான் இப்படி என்னத்தையாவது லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருப்பியே. அடிப்பாவி, நீ கூறு கட்டத்தனமா இன்னும் உலகமே புரியாம நடந்துக்கிட்டு நீ அறிவு கட்டத்தனமா என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு கடைசியில என்ன பார்த்து இப்படி பேசுவியோ? போய் ஒழுங்கா பாத்திரத்தை கழுவு போ. போறேன். நீங்க சந்தோஷப்படுவீங்களேன்னு வந்து சொன்னா என்னையே ஏசுங்க. என்னத்த இன்னைக்கு என்ன பண்ணுன? அம்மாட்ட கிளி வாங்கிட்டு நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, அது எங்க மைனி சம்மந்திக்குள்ள ஏதாவது நடக்கிறது தான். அதை நீ எதுக்கு கேக்குற? அம்மா, நீ ஊருக்கு அதுக்குள்ளேயுமா கிளம்பிட்ட? இல்லத்த, நாளைக்கு தான் போறேன். எதுக்கு கேக்குறீங்க? என்ன சொல்ற? அவசரமா போறேன்னா பிறகு நாளைக்கு போறேங்கற? இல்லம்மா, நித்யா தான் ஒரு நாள் இருந்துட்டு போக சொன்னா. அதான் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டியது இருக்குமா, வெளியே போயிட்டு வரேன். பாத்தீங்களா மைனி, நான் சொன்னப்ப நீங்க நம்பல, இப்ப நம்புறீங்களா? அவ சொன்ன உடனே இவன் நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டான். எப்படி பொண்டாட்டி பேச்ச கேக்குறாளா? ஆமா, வாய மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னத்த அம்மா காதுல என்னமோ குசு குசுங்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, நீ மட்டும் போறியா இல்ல உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போறியா? நித்யாவும் தான் வரேன்னா அவளையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போறேன். ஏன் இல்ல, சும்மா தான் கேட்டேன். உன்னை விட இந்த உலகத்தில் உசந்த ஒண்ணுமில்ல. பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என் ரூம் பக்கம் வந்தியா? வந்து இல்ல அசோக்கு, உனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமேன்னு படிச்சேன்.
படிப்ப என் ரூம்ல என்ன நடக்குன்னு அங்க வந்து ஒட்டு கேக்குறியா? அசோக்கு, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. நித்யா அப்படி முழிக்கிற? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். நீ சந்தோஷமா வெளியே போயிட்டு வா. வரும்போது எனக்கு ஒரு லோரியல் பாரஸ் வாங்கிட்டு வா, சரியா? இது என்னக்கா லோரியல் பாரசு? லோரியல் பாரஸ் இல்ல, அது அசோக்குக்கு தெரியும். அசோக் அது என்னன்னு சொல்லு அசோக் அவட்ட. ஐயோ அத்தை, நீ இருக்கியே, நீ இன்னுமா அதை போட்டுக்கிட்டு இருக்க? வாங்கிட்டு வரேன். அது கிரீம் நித்யா. அப்படியாங்க? இவளுக்கு டோரியல் பாரிஸ் லோரியல் பாரிஸ்னு என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பா. நீங்க போயிட்டு சட்டி போட்டுட்டு வாங்க. அப்பாவை வழியில பார்த்தா உடனே வீட்டுக்கு வர சொல்லு. சரிம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கன்னு. சரிக்கா. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து உடம்போலே ஆடலாம் பாடலாம். உனக்கு ஓவர் குசும்பாயிட்டு. அறிவு கட்டவன போய் வேலையை பாரு. என்ன மேனி, அது எனக்கு பிடிச்ச பாட்டு, எங்க தலைவர் பாட்டு. அத படிக்க விட மாட்டேங்கியே. போதும் போதும், நீ பாட்டு படிச்சதெல்லாம் போய் வேலையை பாரு. அசோக்கு, அந்த டாரியல் பரிசை மறந்துடாத. நீ பண்ற குசும்பு வேலைக்கு உனக்கு அது ஒண்ணுதான் குறை. வாங்கிட்டு வரேன், போய் வேலைய பாரு. என்னங்க இப்படி பாட்டு பாடிட்டு போறாங்க? நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிட்டு இருந்ததை பார்த்திருப்பாங்களோ? ஏங்க எனக்கு வேற ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஏய், நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. அது வந்து பார்த்திருக்கோம். அதான் இப்படி பாட்டு பாடிட்டு போகுது. அதுக்கு என்ன, வா போவோம். அச்சச்சோ போங்கங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ வேற, எங்க அத்தை இப்படித்தான் வெகுளித்தனமா மனசுல எதுவும் வச்சுக்காது. என்ன மனசுல படுதோ அதை சொல்லிரும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாத, வா போவோம். ஐயோ, நான் எங்க பெருசுப்படுத்த போறேன்? எனக்கு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் வெக்கமா இருக்கு, அதான் சொன்னேன். சரி சரி, வா நித்யா. சரிங்க.